இந்த ஒரு குழம்பு வச்சிங்கன்னா போதும், ஒரு மாதத்துக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். பேச்சுலர்ஸ், ட்ராவலர்ஸ், கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அரை கப் அளவுக்கு பூண்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு பூண்டு உரிச்சி தனியாக வச்சுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சை பழம் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அடிகனமான கடாயில் 50 ml அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் உரிச்சி வச்சுருக்க பூண்டை சேர்த்துட்டு பூண்டு நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக இருக்கிற நாட்டு பூண்டு யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு பூண்டு வதங்கி வந்த பிறகு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இது நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு புளியை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் இது லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும். அப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான செம்ம டேஸ்டியான பூண்டு தொக்கு ரெடி. இட்லி, தோசை, சுட சுட சாதத்துக்கெலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதில் தனிப்படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியிலே ஒரு மாதத்துக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். கெடாமல் இருக்கும். மறக்காமல் வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.